நீங்கள் அங்கே போய் பாருமா அப்படின்னு நாங்கள் டாக்டர் சொல்லினதுக்கப்புறம் ஒரு ஹெல்ப்புக்காரங்கள ஒரு கனெக்டிவ் பீஸை சார் பேசும்போது அதான் சொன்னாங்க, நீங்கள் வந்து அந்த நம்பர் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லிஃப்ட் இங்கே இருக்குன்னு சொன்னால் போதுமானது. எல்லாத்தையுமே டாக்டர்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வேற யார் கனெக்டிங் பர்சன் இல்லை. அதனால தான் அந்த ஆலோசகர்களை வைங்கன்னு சொல்கிறோம். நிச்சயமாக யாருக்குமே ஒருத்தர் மேலே எரிஞ்சு விழுந்து பேசணுங்கிற எண்ணம் கிடையாது. அதாவது விசாரணைக்கு உத்தரவிட்டு விசாரணை பண்ணோம். ஆனா என்னன்னாக்க இல்ல அவர் எந்த அடிப்படையில் சொன்னான்னு தெரியல. நான் அதுக்கு பதில் சொல்லுறேன். என்ன பிரச்சனைனாக்க இல்ல எந்த சயின்ஸ்லயும் வேறுபாடு வரலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதே மாதிரி அதனாலதான் கூட்டு முடிவு, கூட்டு தலைமை, கூட்டு செயல்பாடுங்கிற அவசியப்படுது. மருத்துவத்துறை டீம்ங்கிறது தேவைப்படுது. அரசு மருத்துவமனை பெரும்பாலும் சிகிச்சையில் வந்து ஒரு கூட்டு தலைமை இருக்குது, கூட்டு முடிவு எடுக்கிறாங்க. தனியார் துறையில் அது வந்து மிக குறைவான அடிப்படையில் தான் இருக்குது. அதே மாதிரி என்னன்னாக்கா இன்றைக்கி வந்து ஒரு டீம் வழங்கிய இதில் ஒரு உண்மையிலே ஒரு தவறோ ஒரு குறைவாக இருந்தாலும் கூட அது வந்து எப்படி நிவர்த்தி பண்ணணும் பார்க்கணும். அதுக்கு என்ன நிவாரணத்தை பெறணும் பார்க்கலாம். அதுக்கு வந்து தவறாக பண்ணிட்டா நீங்களே ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக நீங்கள் நம்பிட்டு ஒன்றுமே கத்தியான டாக்டர் குத்திடலாமா? அது எப்படி சரியா இருக்கும்? அதனால வந்து அந்த மருத்துவர் சொல்றீங்க தனியார் இல்ல, நான் பொதுவாக சொன்னேன். நான் வந்து அரசு விசாரணை என்னென்ன சொல்ல வரேன், நாங்க எந்த அறிவியல்லையுமே பிரச்சனை இருக்குங்க. மருத்துவத்துறையில தவறே நடக்காதெல்லாம் சொல்லுங்க. மருத்துவத்திலே தவறான சிகிச்சை கூட வழங்கியிருக்கலாங்க. அப்படி வழங்கினா அதுக்கான பரிகாரம் என்ன, அதுக்கான தீர்வு என்ன, அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுலாம் பார்க்கலாம். சிகிச்சையில் தவறு நடந்த சரி செய்ய முடியுமா, நோயாளி எந்த பாதிப்பு இல்லாமல் பார்க்க முடியுமாங்கிற அது ஒரு அம்சம். அதே பிறகு நோயாளி வந்து பாதுகாக்க முடியாத நிலை இருந்துச்சு, இல்லை உறுப்புகள் பாதிப்பு அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கல, அது வரதான் செய்யுது. அந்த மாதிரிலாம் அதுக்காக கன்சியூமர் ஃபோரம் இருக்குது, நீதிமன்றங்களுக்கு எல்லாமே இருக்குது. அப்போ அந்த மாதிரி எவ்வளோ வாய்ப்பு இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் கத்தியோட போயிட்டு ஒரு மருத்துவ தப்பு கொண்டாந்து குத்திட்டே இருந்தாங்க. மருத்துவ நிலைமை என்ன ஆகுது, மருத்துவமனை எப்படி செயல்படும்? அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டீங்க. விஐபிஸ் வந்தால் எழுதி நிற்கிறாங்க, விஐபி வந்தால் சிகிச்சை வழங்குறாங்க, நல்லா வாங்குறாங்க, சாதாரண மக்கள்லாம் எரிஞ்சு விடுறாங்கன்னு அது இருக்கா இல்லையா சொல்ல வர்றேன். அதில் வந்து ஒரு கல்ச்சர் மாறணும். இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய சமூக பொருளாதாரம் கேபிட்டலிசம். கேபிட்டலிஸ்ட் உள்ள டாக்டர்கள் கேபிட்டலிஸ்ட் ரீதியான சிந்தனை போக்கு தான் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் மருத்துவடைய மனநிலையும் மாற்ற வேண்டும், அவங்களுடைய ஒர்க் கல்ச்சரையும் மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சமூக சம்பந்த டாக்டர்ஸ் வந்து தொடர்ந்து முயல்றோம். அப்போ இந்த சமூகத்தில் என்ன நிலைமையில் இருக்கோ அது வந்து டாக்டர்ஸே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் மருத்துவ மாணவர்கள் அதை படிக்கின்ற காலகட்டத்திலேயே மருத்துவ மாணவர்களுக்கு போதிய பயிற்சியில் வழங்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர்களே எந்த நோயாளியாக இருந்தாலும் அன்போடு கனிவோடு நடத்த வேண்டிய உணர்வை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கனிவு அன்பு இருந்தாலும் கூட கனிவு அன்பை காட்டக்கூடிய சூழலும் இருக்கணும். 100 பேர் ஒரு நோயாளி, ஒரு மருத்துவர் வந்து 100 நோயாளியை பார்த்தா எரிஞ்சு விடுற நிலைமை தான் வரும் கடைசியில். ஆனால் ஒரு மருத்துவர் வந்து 10 நோயாளி பார்க்குறாங்கன்னா அது பிரச்சனை வேறு. அதே மருத்துவர் 10 நோயாளிக்கு பார்த்தா 100 நோயாளி பார்க்கக்கூடிய நிலை வந்து அரசு மருத்துவமனையிலையும் இருக்குமே. ஆனால் அது வந்து தவிர்க்க முடியாத டெய்லி அதே மாதிரி நிலைமை இருக்குனாக்க நிச்சயமாக எரிஞ்சு விடுதான் செய்வாங்க. இது மனித இயல்பு, டாக்டருக்கு மட்டும் இல்லை, மனித இயல்பு. இந்த மாதிரி ஹியூமன் எரர்ஸ் வந்து எல்லா துறையுமே ஏற்படும். அப்போ இதுக்கு சமூக காரணிகள் இருக்குன்னு சொல்ல வரும். அதனால தான் மருத்துவம் தாக்கப்படுவதில்லை. இந்த மாதிரி சம்பவங்களில் சமூக பொருளாதார மருத்துவ காரணிகள் இருக்குன்னு துவக்கத்திலே சொன்னேன். அப்போ இது பற்றி ஆய்வு நடத்த வேண்டும், அதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைக்க வேண்டும், அதன் மூலமாக முழுமையான தீர்வை காண வேண்டும், முழுமையான பார்வை அவசியம் என்பதை எங்களுடைய கருத்து. தாக்கினவருடைய தந்தை வந்து அவர் இழந்திருக்காரு. அவர் தந்தையை அவருக்கு வந்து மன ரீதியாக அவர் நிச்சயமாக வருத்தம் இருக்கும். அப்பாவும் இறந்துட்டாங்க, அம்மாவுக்கும் ரொம்ப சீரியஸாக இருக்குங்கிறது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், மனநல மருத்துவமனை, கீழ்ப்பாக்க மனநல மருத்துவமனை அரசு வைத்துக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், போதிய அளவில் மனநல சிகிச்சைகள் எல்லாருக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு என்னன்னா, அவரும் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா. அவருக்கு அந்த ப்ரோவோக்காரத்துக்கு என்னன்னா ஒரு லாஸ் ஆஃப் அப்போ கிரீக் கவுன்சிலர்ஸ் தேவைப்படுறாங்க. எல்லா இடத்துலையும் மனசை ஆற்றுவதற்கும் மனநல ஆலோசனை சொல்வதற்கும் தேவைப்படுகிறார்கள். எல்லாருக்குமே எல்லா விதமான ஒரு யூனிஃபைடாக ஒரு தேவைப்படுதுங்கிறத நம்ம சொல்லுவோம். கடைசியாக ஒன்று இப்போ மாண்புமிகு அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காரு. நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த கோரிக்கையை நேரடியாக வலியுறுத்துவோம், தொடர்ந்து அதுக்கு நாங்கள் போராடுவோம். அதே போலவே டாக்டர் பாலாஜி சாரை நேரடியாக சந்திக்க இருக்கின்றோம். பொதுமக்களும் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். டெக்னீஷியன் போடணும். பிளாஸ்டர் டெக்னீஷியன்ங்கிறவங்க தான்
தான் அதை போடுவாங்க. யூஸ்வலி ஆர்த்தோவில் நிறைய இருப்பாங்க, அடிஷ்னலாக ஹேண்ட்ஸ் இருப்பாங்க. டாக்டர் வந்து இதை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாஸ்டர் டெக்னீஷியன் போடுவாங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் எல்லா பேராமெடிக்கல் ஸ்டாஃபையும் போடுங்கன்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கோம். மருத்துவர்கள் செவிலியர்களை மட்டும் நாங்கள் பேசல, மருத்துவர்கள் தொடர்ந்து நீங்கள் இப்போ எங்களுடைய ஆரம்ப காலத்தில் என்ன சொல்லிங்கன்னா மருத்துவர் ஃபார்மசிஸ்டாக இருக்கட்டும், எக்ஸ்ரே டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியன், பிளாஸ்டர் டெக்னீஷியன், ஓடி டெக்னீஷியன், அனஸ்தீசியா டெக்னீஷியன் போன்ற பல்வேறு பேராமெடிக்கல் இது இருக்காங்க. அவங்க தான் அதை பண்ணணும். எல்லாமே டாக்டர் பண்ணணும் அவசியம் இல்லை. டாக்டருக்குன்னு சில வேலை இருக்குது, அதை டாக்டர் தான் செய்யணும். ஸோ அப்போ அதெல்லாம் கரெக்டாக வேலை பகிர்வினை ஏற்கனவே இருக்கிறது. அதாவது செய்யறதுக்கு ஆள் இல்லாதனால இப்போ அவங்க எல்லா வேலையும் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆயா வேலையை கூட டாக்டர் செய்யறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.